Hi, welcome to ஹலோ வணக்கம். ஸோ இந்த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்கம் டு லேமேன்ஸ் லாங்குவேஜ் லேப். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ முன்னாடியே பார்த்து ரீகேப் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கிறது ஒரு செட் ஆஃப் லேபிள்டு டேட்டாவில் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ண வைக்கப்படும். ஸோ இது ஒரு மாடல். ஸோ அந்த மாடலை ஒரு சூப்பர்வைஸ்டு டேட்டா, அதாவது வந்து ஏற்கனவே உள்ள லேபிள் டேட்டாவில் ட்ரெயின் பண்ண வச்சு அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து எக்ஸிஸ்டிங்காக உள்ள அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி ஓகே இந்த மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இன் ஃபியூச்சர் இது வந்து பாஸ்ட் டேட்டாவோட பாஸ்ட் அவுட்புட். ஸோ அதை வச்சு இதை ட்ரெயின் பண்ணப்படும். ஸோ தட் இந்த ஃபியூச்சர் டேட்டா கொடுத்தாக்க தென் இட் வில் ப்ரெடிக்ட் அஸ் த நியூ அவுட்புட். ப்ரெடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று ரெக்ரெஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். ஸோ ரெக்ரெஷனுங்கிறது என்னென்னா ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு 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 ரியல் வேல்யூவை வந்து ரியல் டைம் வேல்யூவை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷனுங்கிறது குரூப்பிங். அது என்னங்கிறது அடுத்த ஸ்லைட்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். இந்த ரெக்ரெஷனுக்கு எப்படி நம்ம இந்த ரெக்ரெஷனை வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கிளாசிஃபிகேஷனை பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் பைத்தான் கோடில், ஏன்னா போன இதுலேயே வந்து அந்த பைத்தான் விஎஸ் கோடு இன்ஸ்டாலேஷனு, பேண்டாஸு, சைக்கிட் லைப்ரரி எல்லாமே பேசியிருந்தோம். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் என்ன? ரெக்ரெஷனுங்கிறது ப்ரெடிக்டிங் கண்டினியூஸ் வேல்யூஸ், அதாவது ரியல் வேல்யூஸ். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், டெம்பரேச்சர், ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து ரெக்ரெஷனில் வரும். ஆனால் கிளாசிஃபிகேஷனுங்கிறது ஒரு கேட்டகரிக்கல், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த இமெயில் ஸ்பேமா இல்லையா, எஸ் ஆர் நோ மாதிரி. அண்ட் தென் இந்த இமேஜ் என்ன இமேஜ், நயனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ 7 இப்படி எழுதலாம், 7 இப்படி எழுதலாம். ஸோ சில பேர் 7 இப்படி எழுதுவாங்க, சில பேர் 7 இப்படி எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, அந்த இமேஜ் எல்லாம் என்னதுன்னு பார்க்குறது. ஸோ இமெயில் ஸ்பேம்ங்கிறது வர இமெயில் ஸ்பேமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணுறது. ஸோ லெட்ஸ் சே இட் இஸ் கைண்ட் ஆஃப் எ குரூப்பிங் டேட்டா அண்ட் தென் இட் இஸ் கைண்ட் ஆஃப் எ ப்ரெடிக்டிங் டேட்டா. அதாவது ரெண்டுமே ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து ஒரு ரியல் டைம் வேல்யூவோட டேட்டா. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வெறும் ரெக்ரெஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது ரெக்ரெஷன்னா என்ன? ரெக்ரெஷனுங்கிறது என்னென்னா ஒரு இப்போ ஹவுஸ் ப்ரைஸே எடுத்துப்போமே. இப்போ வந்து சைஸ் ஆஃப் த ஹவுஸ் இன் ஸ்கொயர் ஃபீட், ஓகேவா? ஸோ இந்த ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட்டு இது ப்ரைஸோடது. எக்ஸ் ஆக்சிஸில் ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இது ப்ரைஸ். நார்மலாக நம்ம இதில் போட்டிருப்போம்ல, ஐ மீன் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இப்போ ஒரு லீனியர் லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கோம். எம்ங்கிறது என்னதுன்னா ஸ்லோப், அதுக்கடுத்து பிங்கிறது என்னென்னா இன்டர்செப்ட். ஓகே, அண்ட் தென் ஒய்ங்கிறது, அதாவது எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 1ன்னா ஒய்யோட வேல்யூ என்ன. ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸோட வேல்யூ 0ங்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2ங்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி. இந்த எக்ஸுங்கிறது தான் ஃபீச்சர். ஃபீச்சர்னா என்ன, அதாவது இன்புட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் ஃபீச்சர் என்ன, ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒரு ஃபீச்சர். ஒய்யோட வேல்யூ என்ன, ப்ரைஸ் ஆஃப் த ஹவுஸ் தான் இதோட ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபீச்சர். சரி, வெறும் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் பெட்ரூமை வச்சும் நம்மளோட ரேட் ஆஃப் த ஹவுஸ் வந்து மாறும். இப்போ ஒரே ஒரு ஹவுஸ்க்கு வந்து 4 பெட்ரூம் இருக்குன்னா அதோட ஹவுஸோட இது வேறையாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், ஒய் ஈக்குவல் டு m1x1 plus m2x2 plus m3x3 plus b. ஸோ இதில் என்ன பார்க்குறோம்னாக்க தனித்தனியாக x1ங்கிறது லெட்ஸ் சே இட் இஸ் ஏ ஸ்கொயர் ஃபீட். அப்போ x2ங்கிறது எப்படி இருக்கும்னாக்க ஒரு நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். இந்த x3ங்கிறது நம்பர் ஆஃப் பார்க்கிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு, இந்த ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் பெட்ரூம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பார்க்கிங்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ப்ரைஸ்.
ஸோ இந்த லீனியர் ரிக்ரெஷன்ங்கிறது நம்மளோட டேட்டாவை ஒரு மாடல். ஸோ இதுதான் அந்த மாடல், இந்த லைன் தான் அதோட மாடல். ஸோ ஃபியூச்சராக இப்போ இந்த லைன் எப்படி போகும், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஃபியூச்சராக எக்ஸோட வேல்யூ 12 இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த லீனியர் ரெக்ரெஷன். இப்போ இது எதுக்கு கால் பண்ண, இப்போ இது வந்து ஒரு வேல்யூ சைஸ் ஆஃப் த ஹவுஸுங்கிறது ஒன்று இருக்குது. இதே இது மல்டிபிள் இருக்குன்னா எப்படி இருக்கும், இப்போ மல்டிபிள் இருக்குன்னா இப்போ இது வந்து சிம்பிள் லீனியர், அதாவது ஒன்லி ஒன் ஃபீச்சர் வி ஹேவ். அப்போது ஒன் ஃபீச்சர் இருக்கும்போது அதோட கிராஃப் எப்படி இருக்கும், இதான் ஒய், இதான் எக்ஸு, இந்த இடத்துல என்ன இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த இடத்துல ப்ரைஸு. ஓகேவா? இப்போ மல்டிபிள் இருக்குன்னா எப்படி இருக்கும், ஸோ ரெண்டு வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடம் ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த இடம் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். ஒய் ஆக்சிஸ் என்னது, ப்ரைஸு. அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஆகிடும். ஸோ ரெண்டு ஃபீச்சர் இருக்குது, ஆனால் 3 டைமென்ஷனலாக இருந்தாலுமே இந்த பாயிண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பிளேன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட லைன் வரைஞ்சிங்கன்னா இப்போ நார்மலாக 2 இருக்கும்போது ஒரு ரெக்ரெஷன் லைன் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதே இது 2 3 கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒரு ஃபீச்சர், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பிளேன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்கும், இது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இது ப்ரைஸ் இருக்கும். அப்போ நீங்கள் மாடல் டாப் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து என்னென்னா ஒன்லி ஒன் ஃபீச்சர். ஸோ மல்டிபிள் ஃபீச்சரோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு m1x1 ப்ளஸ் m2x2 ப்ளஸ் m3x3 ப்ளஸ் பி. ஸோ x1ங்கிறது தான் ஃபீச்சரு, ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டு, அடுத்தது பெட்ரூம்ஸு, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸு, இந்த x3ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்க்கிங்ஸ். இப்போது நம்மளோட மாடல் எப்படி அக்யூரேட்டாக இருக்கும்னாக்க இந்த m1 m2ஓட வேல்யூவை பொறுத்தது தான், m3ஓட வேல்யூ தான். ஏன்னா எக்ஸுங்கிறது வர இன்புட்டு, அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அப்போ மாற்றக்கூடிய வேல்யூ என்னது, இந்த பக்கத்தில் உள்ள வேல்யூ. இது பேர் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா இந்த x1ங்கிற ஃபீச்சருக்கான ஒரு வேல்யூவே இந்த ப்ரைஸுக்கு கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஃபீச்சர் எடுத்துப்போம், m4x4ன்னு. இந்த x4ங்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவோமே. இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டினா ஐ மீன் internet connectivity won't be a right thing, so let's discuss about anything else. So let's say like east facing அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஆர் வெஸ்ட் ஃபேஸிங் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் பார்க்கறதில்ல, எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ அப்படின்னா இந்த ஃபீச்சரை நம்ம இந்த ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ m4 கேன் பி மார்க்ட் as 0. If it is marked as 0, then x4 has no value in predicting this price of the house. Okay. ஸோ இந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம எவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் பிஹேவ் பண்ணும். கரெக்டாக, ஏன்னா வர எக்ஸோட வேல்யூ நம்ம மாறவே மாறாது. கொடுக்குற வேல்யூக்கு தான் ஒய்யை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன வேல்யூ, 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன வேல்யூ. ஆனால் m1 m2 பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நம்ம m1 m2 m3ஓட வேல்யூவை பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் கோல் இன் ஆல் த எம்எல் லீனியர் ரெக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி ரீகேப் பண்ணுறேன் இது வரைக்கும், ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் பிஃபோர் கோயிங் டு ஹேண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம். சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது ஒரு செட் ஆஃப் லேபிள்டு டேட்டா செட், பாஸ்ட்டில் உள்ள டேட்டா செட்டை வச்சு அவுட்புட் எடுக்கிறது, அப்புறம் ஃபியூச்சரில் உள்ள டேட்டா செட்டுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. இதில் 2 டைப் இருக்குது, ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன். ரெக்ரெஷனுங்கிறது ப்ரெடிக்டிங் த ரியல் வேல்யூஸ், எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ரைஸிங், டெம்பரேச்சர். கிளாசிஃபிகேஷனில் இமெயில் ஸ்பேமா இல்லையா ஒரு மாதிரி எஸ்ஆர் நோ கண்டுபிடிக்கிறது, இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்ரெஷன் பார்ப்போம். ஸோ ரெக்ரெஷனுங்கிறது இப்போ ஒரு பாஸ்டில் இவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவுக்கு ஒரு மாடல், ஒரு லைன், ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். ஸோ தட் இந்த ஈக்குவேஷன் போக போக எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன் ஃபியூச்சர் 12 ஸ்கொயர் ஃபீட் 12ன்னு வந்தால்
அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. சரிப்பா, இது வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ அடுத்த ஸ்கொயர் ஃபீட் மோர் தேன் ஒன் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். m1 x1 + m2 x2 + m3 x3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த x1 x2 x3லாம் ஃபீச்சர்ஸ், ஸ்கொயர் ஃபீட்டு, பெட்ரூமு, நம்பர் ஆஃப் பார்க்கிங்ஸு. இது பக்கத்தில் உள்ளது பேர் தான் கோஎஃபிஷியன்ட். இந்த ஸ்லோப்பை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோப்போட வேல்யூவை டிஃபைன் பண்ணி தான் இந்த x1க்கான மதிப்பே இருக்குது. இப்போ இந்த m1ஓட வேல்யூ 0னா அப்போ இந்த x-ஓட வேல்யூ மதிப்பே கிடையாது. ஸோ இதே இது இந்த m1க்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னா தென் இந்த x-க்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் ப்ரைஸ் இஸ் ஸ்ட்ராங்லி டிபெண்ட் அப்பான் திஸ் ஃபீச்சர். இப்போது இதில் நார்மலாக நம்ம யோசிச்சோம்னா மோர் த ஸ்கொயர் ஃபீட் மோர் த ப்ரைஸ். அப்போனா இப்போ இந்த m1 m2 m3லேயே இந்த m1ஓட வேல்யூ தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். m2க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்? பெட்ரூமை பொறுத்து அந்த ப்ரைஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஆனால் இவன் வந்து m2ல வந்து அதே இது 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு டேட்டா செட்டில். ஆனால் இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரே பெட்ரூம் தான் இருக்குது. ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட் 4 பெட்ரூமாக இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகமான ப்ரைஸாக இருக்கும்? இவன் தான் ப்ரைஸாக இருப்பான். இவனோட இவன் கம்மியாக தான் இருப்பான். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி. ஸோ இந்த m1 m2 m3ங்கிறது அந்த ப்ரையாரிட்டி தான். இப்போ அதிகமாக இது இருந்ததுன்னா தென் இந்த ஃபீச்சருக்கு அதிகமான மதிப்பு உண்டு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மல்டிபிள் லீனியர். மல்டிபிள் லீனியர்னா மோர் தேன் ஒன் ஃபீச்சருக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் சால்வ் பண்ணுறது? லெட்ஸ் கோ இன்டு த ஹேண்ட்ஸ் ஆன். எங்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இது ஹவுஸ் ப்ரைஸ் டேட்டா செட்டு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கொடுத்துருப்போம், அடுத்த நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்குது, அடுத்த ஏஜ் இருக்குது, அதாவது எவ்வளோ நாள் ஆனது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உள்ளது, 3 பெட்ரூம் உள்ளது, ஏஜ் 20 வருஷம் ஆனது, இவ்வளோ ரூபா. ஸோ நார்மலாக என்ன அர்த்தம்? ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஏரியா இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த ப்ரைஸோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த மூணு ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? அப்போ இந்த ஒரு மாடல் எழுத போகிறோம். அந்த மாடலுக்கு இந்த டேட்டா செட்டை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் ஒரு வேல்யூ வந்தால் அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு தேவையான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பை, அடுத்த பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், cborn, வார்னிங்ஸ்ங்கிறது ஜஸ்ட் டு ஃபில்டர் த வார்னிங்ஸ். ஸோ நம்பை எதுக்கு? லீனியர் அல்ஜிப்ரா மேத் ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. பேண்டாஸ் எதுக்கு? நம்மளோட டேட்டா ஃப்ரேம். ஏன்னா நம்ம எல்லாமே டேபுலர் ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள. மேட்ப்ளாட்லிப் எதுக்கு அப்படின்னா நம்மளோட கிராஃபிக்கல் சொல்யூஷன்ஸ், அதுவும் cborn இஸ் அ ஹையர் வெர்ஷன் ஆஃப் மேட்ப்ளாட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபைலோட ரீட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாலாம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த இதோட டேட்டாலாம் என்ன இருக்குது? ஏரியா இருக்குது, பெட்ரூம் இருக்குது, ஏஜ் இருக்குது, அப்புறம் அது எல்லாமே நல் வேல்யூ இருக்கா, அப்புறம் மொத்தம் எவ்வளவு இருக்குது. ஸோ அந்த உள்ள டேட்டா தான் இது. அதோட டேட்டா டைப் என்ன? ஸோ ஹெட்டுங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் சாம்பிள் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 காலம். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதோட மீன் வேல்யூ என்ன, கவுண்ட் வேல்யூ என்ன. இது எதுக்கு மோஸ்ட்டாக எடுப்போம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூவில் நல், இதை வந்து மோஸ்ட்லி ஃபீச்சர் இன்ஜினியரிங்கிற பார்ட்டில் நம்ம படிப்போம். பட் ஃபீச்சர் இன்ஜினியரிங் முன்னாடி சும்மா சொல்கிறேன். இப்போ ஒரு பெட்ரூமில் வந்து இந்த வேல்யூ வந்து நல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நல் வேல்யூ இருந்ததுன்னா அந்த டேட்டா வந்து இன்வேலிட், அதாவது ஒரு வேலிடான டேட்டா இருக்கணும், இல்லை அந்த பெட்ரூம் இல்லைங்கிற மாதிரி டேட்டா இருக்கணும். ஆனால் அந்த பெட்ரூம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு இன்புட் வந்ததுன்னா அந்த இன்புட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட மீன் வேல்யூ, அதாவது மற்ற எல்லாத்தோட மீன் வேல்யூனா என்னென்னா ஒரு ஆவரேஜான வேல்யூ எடுத்து நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். இப்போதைக்கு நான் வேலிட் டேட்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போதைக்கு கண்டுக்க வேண்டாம். லெட்ஸ் see the next thing. அதுக்கு தான் சொன்னேன், இந்த நல் வேல்யூ இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக நல் வேல்யூவே இல்லை. நான் அந்த மாதிரி தான் டேட்டா எடுத்திருக்கேன். ஃபீச்சர் இன்ஜினியரிங்லாம் வரும்போது அந்த நல் வேல்யூ இருந்தால் என்ன பண்ணுறது அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் இதுக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன். என்ன கிராஃபு? 3 ஃபீச்சர் இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸை இந்த 3 ஃபீச்சரை வச்சு பார்க்குறேன். ஏரியா இன்க்ரீஸ் ஆக இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? அடுத்து பெட்ரூம். இது என்ன? இந்த பெட்ரூமும் நம்பர் ஆஃப் பெட்ரூம்
கம்மியாக இருக்கோ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரூமோட கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் இப்போ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரே பெட்ரூமாக இருந்தால் அதுதான் அதோட ப்ரைஸ் அதிகம். ஆனால் 1200 ஸ்கொயர் ஃபீட் நாலு பெட்ரூமாக இருக்குன்னாக்கா, இல்லை 1700 ஸ்கொயர் ஃபீட் 4 பெட்ரூம்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அதிக மதிப்பு. அதே மாதிரி ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸோட வேல்யூ என்ன ஆகுது, கம்மியாகிட்டே இருக்குது. ஓகேங்களா? புதுசாக உள்ளது எல்லாத்துக்கும் ஹையர் த வேல்யூவாக இருக்குது. பட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ஒன். இப்போ நீங்கள் ஏஜ் கம்மியாக இருந்து கம்மியான ஸ்கொயர் ஃபீட்னா ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது ஏஜ் அதிகமாக இருந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டிபெண்டன்சி வந்து 3 கம்பைன் பண்ணது தான் இந்த ப்ரைஸ். ஓகே, இதுக்கு எப்படி ஒரு லைன் வரைவோம்? ஸோ அந்த லைன் எதுக்கு வரைகிறோம்? இது 3 வச்சு ஒரு லைன் வரைவோம். ஸோ தட் இன் ஃபியூச்சர் இந்த ஏரியா, இந்த பெட்ரூம், இந்த ஏஜ்னு கொடுத்தா அதோட ப்ரைஸ் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த SKLearn. இந்த SKLearnங்கிற லைப்ரரி தான் நம்ம ரெகுரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கானது. ஸோ இந்த லீனியர் ரெகுரேஷனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மாதிரி. இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஏன்னா அவன் லைப்ரரியிலேயே அந்த y = mx + b அது எல்லாத்துக்குமே அவன் சால்வ் பண்ணியிருப்பான். அது என்னெல்லாம் சால்வ் பண்ணான், என்னெல்லாம் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறான், அதெல்லாம் போக போக பார்க்கலாம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அண்ட் ட்ரை டு சால்வ் இட். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்குள்ளே உள்ள அல்காரிதம் ஆப்டிமைசேஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது எக்ஸ் என்ன, ஒய் என்ன. எக்ஸுங்கிறது ப்ரைஸை தவிர்த்து உள்ள மற்ற காலம். இதில் என்ன எடுத்திருக்கேன், எக்ஸுங்கிறது இந்த 3 காலம் தான் எக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ப்ரைஸு, அதை தவிர்த்து இந்த ப்ரைஸுங்கிற ஒரு காலத்தை தவிர மற்ற எல்லாம் சேர்ந்தது எக்ஸ். ஒய்ங்கிறது தான் டார்கெட் என்னது, நம்மளோட ப்ரைஸ். ஸோ இதை இந்த 3 ஃபீச்சரையும் வச்சு இந்த ப்ரைஸை நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது. எல்லாம் பெட்ரூம்ஸ்லாம் வந்து 4.2 4 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன் ஃபார் அவர் ஈஸியர் இதுக்காக, வேலிடேஷனுக்காக. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, இந்த மாடலை ஃபிட் பண்ணு. என்ன மாடல்? லீனியர் ரிக்ரெஷனுங்கிற மாடலை ஃபிட் பண்ணவும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிக்ரெஷனில் நிறையா டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது. லாசோ, ரிட்ஜு, எலாஸ்டிக், இதெல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு க்ளோஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அது டிஃபால்ட்டாக அப்படி தான் யூஸ் ஆகும். அதுவும் என்னங்கிறத பார்ப்போம். இது சிம்பிள் வே ஆஃப் ஃபிட்டிங் அ லைன். நம்ம இதில் எதுவும் ஆப்டிமைசேஷன் பண்ணல, ரெகுலரைசேஷன் பண்ணலை. அந்த வார்த்தை எல்லாமே இப்போதைக்கு புதுசாக இருக்கும். பட் ஃபியூச்சரில் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாடல் ஃபிட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஃபிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த லைனோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 1450, 1000 - 1054. இதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட்னா என்னதுனாக்கா இதான் பி, M1, M2, M3. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் ஏரியா, பெட்ரூம், ஏஜ். இப்போ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, மைனஸில் போயிடுது. இது ஏரியா, இது இந்த டேட்டா செட்டுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் தான் கரெக்டுன்னு சொல்லி வரும். சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ 4000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஏரியாவுக்கு 2 பெட்ரூமு 50 வருஷம் ஆன வீடு எவ்வளோ ரூபா அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குது. இதுதான் இதோட ப்ரைஸ். இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ என்ன பண்ணோம், நம்ம ஒரு டேட்டா செட்டை எடுத்தோம். அந்த டேட்டா செட்டை டேட்டா ஃப்ரேமில் லோட் பண்ண அப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு ஒன்று பண்ணணும். அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஸோ நாட் நல் வேல்யூ மட்டும்தான் நம்ம மாடலுக்கு கரெக்டு. அதெல்லாம் பண்ண அப்புறம் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் டேட்டாவை. அதுக்கப்புறம் ஒரு மாடல் எடுத்து ஃபிட் பண்ண மாடலுக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுதான் அதோட இன்டர்செப்ட், இதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வருது. இப்போ நம்ம மாடல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கோர் செக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 90% நம்ம மாடல் வர டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. அதாவது 90% நம்ம மாடல் சக்ஸஸாக காட்டுது. எப்போதுமே 90% நம்மளோட மாடல் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ இது வந்து புது டேட்டா. மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ண மாட்டோம். எப்போதும் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா வர டேட்டா செட்லேயே ட்ரெயின், டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடும். இப்போது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 500 டேட்டாவில் 507 டேட்டா இருக்குது. இப்போ 507 டேட்டாவில் 20% ட்ரெயின் பண்ணவும், மீதி 80% ட்ரெயின் பண்ணவும், 20% டெஸ்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிப்போம். இது எதுக்கு இப்படி பண்ணுறோம்? புது டேட்டா வந்தால் தான் ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறது தப்பு. ஏன்னா அது வரப்போ அது இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட்டே பண்ணுவேங்கிறது தப்பு. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுவோம்னா நம்ம கிட்ட உள்ள டேட்டா செட்டையே பிரிச்சிருவோம். ஒரு பாதியை ட்ரெயின் பண்ணவும், ஒரு பாதியை டெஸ்ட் பண்ணவும்.
ஸோ அது நமக்கு ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ட்ரெயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலில் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் டெஸ்ட் சைட் 20% அப்படின்னா ட்ரெயின், அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, பிரிக்கும் அவ்வளோதான் நம்ம டேட்டா செட்டை. எக்ஸ் ட்ரெயினில் 80% ஆஃப் த டேட்டா செட் இருக்கும். ஸோ 80%னா இப்போ இதில் வந்து 500 இருக்குது அப்படின்னா 100 இருக்குன்னா 80 ரூபா வந்து ட்ரெயினுக்குள்ளே போயிடும். அதேமாதிரி எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து மீதி 20 ரூபா போயிடும். ஒய் ட்ரெயினில் அந்த ஃபஸ்ட்டு 80 இருக்குல்ல, அதுக்கான ஒய் வேல்யூவும், ஒய் டெஸ்ட்டில் இந்த மீதி 20க்கான ஒய் டெஸ்ட்டும் போயிடும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, இதை பண்ண அப்புறம் இதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ நம்மக்கிட்ட எதை வச்சு ட்ரெயின் ஆச்சு இந்த மாடல்? ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது முழு டேட்டாவையும் எடுத்து நம்ம ஃபிட் பண்ணோம், ஓகேவா? ஸோ எக்ஸில் உள்ள கிட்டத்தட்ட 500 ரோவையும் வச்சு ஃபிட் பண்ணோம். ஆனால் இப்போது அந்த 80 ரோவை வச்சு மட்டும்தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம் இந்த மாடலை. ஸோ 80 ரோவை வச்சு ஃபிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் மீதி உள்ள 20 ரோவை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட் ப்ரெடிக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அதே தான் எக்ஸு அந்த ஒய்யோட வேல்யூ இருக்கும். ஆனால் ஒய்யோட வேல்யூ இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கான ஒய் வேல்யூ, ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. ஸோ இப்போ வந்து இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ப்ரெடிக்டட் வேல்யூ இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இன்னொன்று ஆக்சுவல் வேல்யூ இருக்குது. இந்த ஒய் டெஸ்ட்டுங்கிறது என்னது? ஆக்சுவல் வேல்யூ. ஸோ திருப்பி சொல்கிறேன், எக்ஸ் டெஸ்ட்டுங்கிறது மீதி உள்ள 20 வேல்யூ. ஏற்கனவே மாடலை 80% ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல. ஸோ நம்மக்கிட்ட மீதி உள்ள 20 எக்ஸோட வேல்யூவை வச்சு அதுக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணாக்க ஒய்யோட வேல்யூ வரும். அந்த ஒய்யோட வேல்யூவையும் இந்த ஒய்யோட வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் ப்ரெடிக்ஷனுங்கிறது என்ன? ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ அதை ஆக்சுவல் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணும். அதை தான் வந்து இதில் 2 டைப் இருக்குது, மீன் ஸ்கொயர்ட் எரர், R2 எரர்னு. அக்யூரேசி கண்டுபிடிக்க அதை அடுத்தது பார்ப்போம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், மீன் ஸ்கொயர் எரர், R2 எரர் 1, கிட்டத்தட்ட 0 to 1, அதாவது 1ஆக 0 to 1ல் அது மைனஸில் கூட போகலாம். 1 கிட்ட இருந்ததுன்னா தென் இட் வில் பி அவர் மாடல் இஸ் வெரி குட், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம R ஸ்கொயரோட வேல்யூ 0.86 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம மாடல் இஸ் 86% ஒர்க்ஸ் குட். ஸோ இதுதான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன். இந்த ஹேண்ட்ஸ் ஆனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் கிரியேட் பண்ணுறது ஃபார் அ ப்ரொவைடட் டேட்டா செட். இது யூஸிங் அ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து மல்டிபிள். இதுக்கு அடுத்தது நம்ம பாலினாமியல் ரெக்ரெஷன் பார்ப்போம், லாசோ, ரிட்ஜ், அந்த எல்லா ரெக்ரெஷனும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதே டேட்டா செட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட் எடுத்து பார்ப்போம். இப்போ இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு வர டேட்டா செட்டை ட்ரெயின் டேட்டா, டெஸ்ட் டேட்டான்னு பிரிக்கணும். பிரித்தப்புறம் ட்ரெயின் டேட்டாவை வச்சு இந்த மாடலை ஒன்று ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டேட்டா இருக்குல்ல, அந்த டெஸ்ட் டேட்டா வச்சு ஒரு ப்ரெடிக்டட் வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஒன்ஸ் வி கெட் த ப்ரெடிக்டட் வேல்யூ, வி வில் ஜஸ்ட் செக் வித் த ஆக்சுவல்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு நம்ம மாடல். அப்படி ஸ்டுடியோவில் நம்ம ரெக்ரெஷனோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தோம், எப்படி அந்த டேட்டா செட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் குவிக் ரீகேப், நம்ம என்னென்ன இப்போ பார்த்தது எல்லாமே சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், சூப்பர்வைஸ்டு அண்ட் சூப்பர்வைஸ்டு. சூப்பர்வைஸ்டுங்கிறது ஒரு லேபிள்டு டேட்டா செட் மேலே ரன் ஆகுறது எல்லாமே. ஸோ இந்த சூப்பர்வைஸ்டில் என்ன பார்த்தோம்னா, ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் 2 இருக்குது. ரெக்ரெஷனுங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு வேல்யூஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது, கிளாசிஃபிகேஷனுங்கிறது குரூப்பிங் மாதிரி. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹவுசிங், ஸ்டாக் இதெல்லாம். ஸோ குரூப்பிங்கான எக்ஸாம்பிள் வந்து இமெயில் ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எல்லாம். ஸோ டியூரிங் த ஹவுசிங் இதெல்லாம் பண்ணும்போது ரெக்ரெஷனுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தோம். ஸோ இதில் நிறையா ரெக்ரெஷன் டைப் இருக்குது. ஒன் ஆஃப் த திங் லீனியர் ரெக்ரெஷன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பார்த்தோம், ஒய் ஈக்குவல் டு mx + bன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் அப்படி ஃபார்ம் பண்ணுறது. இது ஒரே ஒரு ஃபீச்சர் இருந்தால். ஸோ மல்டிபிள் ஃபீச்சர் இருந்தால் எப்படி வரும், m1x1 + m2x2 + m3xt இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ப்ளஸ் இன்டர்செப்ட். இதுதான் ஒய்யோட வேல்யூ. அதே மாதிரி இது பேர் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆர் ஸ்லோப்பு. இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம மாடலோட அக்யூரஸியே இருக்குது. ஸோ இப்போ x1ங்கிற ஃபீச்சருக்கு அதிகமான மதிப்புனா m1க்கு அதிகமான வேல்யூ இருக்கும். இப்போ x2ங்கிற ஃபீச்சருக்கு மதிப்பே இல்லைன்னா m2ஓட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்தோம். அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆனுக்கு ஒரு டேட்டா செட்டை வச்சு பார்த்தோம். ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்ணோம், sklearn லைப்ரரி வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் R ஸ்கொயர்னு ஒரு அக்யூரசி பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரிட்ஜ் அண்ட் லாசோன்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் ரெக்ரெஷன் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளோட அக்யூரசி. ஸோ அதை வந்து மெட்ரிசஸும்போம்.
அதுக்கு வந்து ஆர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது, மீன் ஸ்கொயர்ட் எரர். ஸோ இது 2 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் அல்காரிதமும் பார்ப்போம். அது வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம். கிரேடியன்ட் டிசென்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் த ரெக்ரெஷன், இந்த வேர்ல்ட் ஆஃப் ரெக்ரெஷன். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.